ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2023 வருஷத்தின் கடைசி மணித்துளிகளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை அடியேன் பேசும் பொழுதும், ஆண்டவரே அடியார்கள் கேட்கும் பொழுதும், ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் தியானம், ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 102 வசனங்கள் 23 28 வரை வாசிக்கிறேன். Psalm 102 verses 23 onwards. சங்கீதம் 102 23 முதல். வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதேயும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் உண்டாயிருப்பதாக. இந்த சங்கீதம் 102 அதற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இதுதான் இந்த சங்கீதம் 102. இந்த சங்கீதம் 102 இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய துயரத்திலே, தன்னுடைய துக்கத்தில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். தன்னுடைய வியாகுலத்தை கர்த்தருக்கு தெரிவிக்கிறார். 2023 துக்கத்தில் மூழ்கின நாட்கள் உண்டு. துயரத்திலே துன்பப்பட்ட நாட்கள் உண்டு. வியாகுலத்தில் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் துன்பம், துயரம், வியாகுலம் இவைகளில் எல்லா நேரத்திலும் நாம் கர்த்தருக்கு தெரிவிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய அருகாமையில் இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் பட் யூ ஆர் த சேம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தர் மாறாதவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் மாறும். மலைகள் விலகும், பர்வதங்கள் அகலும், ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். இப்போ நம்பி இருக்கிறவர்கள் மாறி போகலாம். நாம் நம்பி இருக்கிற காரியங்கள் மாறி போகலாம். எல்லாமே மாறி போகும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையாகவே இருக்கா? அந்த குழந்தை பருவம் மாறுது. அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழித்து ஒரு பிள்ளையாக மாறுது. பிள்ளை பருவம் அப்படியே இருக்குமா? இல்லை, பிள்ளை பருவம் மாறுது. the child becomes an adult, young adult. அந்த அடல்ட்டாக மாறின பிறகு அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு திருமணம், ஒரு தாய் அல்லது தகப்பன் என்ற ஒரு ஸ்தானம், ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இல்லையா, கணவன் மனைவி என்ற ஒரு ஸ்தானம், தாய் தகப்பன் என்ற ஒரு ஸ்தானம், அதற்கு பிறகாக தாத்தா பாட்டி என்ற ஸ்தானம். இப்படி ஒவ்வொரு பருவமும் நம்முடைய வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த சங்கீதம் 102 கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். ஆண்டவர் படைத்த கிரியைகள் தான் வானங்கள், பூமி,
எல்லாமே ஆண்டவர் படைத்தது தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவைகள் எல்லாம் அழிந்து போகும். There is nothing permanent. There is nothing that will stay forever. எல்லாமே எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நீரோ நிலைத்திருப்பீர். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் அகன்று போகலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஆண்டவருடைய கிரியாக இருக்கிற வானங்கள், பூமி, அஸ்திபாரம் எல்லாமே மாறி போகுமா. ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர். A God who is unchanging. மாறாத தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களுடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது, அவைகளையெல்லாம் ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். எல்லாம் ஒரு ஷால் போட்டிருக்கோம்ல குளிருக்கு. சப்போஸ் ஈரமாயிடுச்சுன்னா இன்னொரு ஷால் எடுத்து மாட்டிப்போம். அப்போ அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது அவைகள் மாறி போகும். இப்போ மாறுகிற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. 2023 இன்னும் கொஞ்சம் மணித்துளிகளில் முடிந்து போக போகிறது. The 2023 year is going to come to an end. எல்லாற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லா பருவத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. All seasons have an end. எப்போவுமே மழை காலமாக இருக்காது, எப்போவுமே பனிக்காலமாக இருக்காது, எப்போவுமே வெயில் காலமாக இருக்காது. எல்லாற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களில் ஆண்டவர் எப்படி மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது சங்கீதம் 136:1. யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஓ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹிஸ் குட், ஃபார் ஹிஸ் மர்சி என்டியோர்ஸ் ஃபார் எவர். ஆங்கில வேதாகமத்தில் என்டியோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. நிறைய வேளையில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, வெறும் தமிழ் பைபிள் மட்டும் படிக்கிறோம். இங்கிலீஷ் தெரியலனா பரவாயில்ல, ஆனால் இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் வேதாகமத்தையும் பக்கத்தில் வச்சு படிக்கணும். அப்போ தான் அந்த ஒவ்வொரு வார்த்தையுடைய ஆழமும் அர்த்தமும் நமக்கு நல்லா விளங்கி கொள்ள முடியும். ஃபார் ஹிஸ் மர்சி என்டியோர்ஸ் ஃபார் எவர். அதே ஆங்கில வேதாகமத்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா, ஹிஸ் லவ் நெவர் எண்ட்ஸ். ஹல்லேலூயா. அப்படின்னா அவருடைய அன்பு முடிந்து போவதில்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்பு என்றும் முடிந்து போவதில்லை. என்டியூரிங் லவ். என்டியூரிங் லவ் அப்படின்னு சொன்னால் இந்த அன்புக்கு அளவு இல்லை, இந்த அளவுக்கு பவுண்ட்ரிஸ் இல்லை. த லவ் தட் ஹேஸ் நோ பவுண்ட்ரிஸ். அது மட்டும் இல்லை, இந்த அன்பு முடிந்து போகிற ஒரு அன்பு இல்லை. மனுஷனுடைய அன்பு கூட சில சமயம் தணிந்து போகும், ஆமாம் தானே? ஆனால் ஆண்டவருடைய அன்பு தணிந்து போகாத ஒரு அன்பு. ஆண்டவர் நம்முடைய பாவ சுபாவத்தின் மத்தியிலும், நாம் அவரை விட்டு தூரம் போகிற நாட்களிலும், சில சமயத்தில் அவநம்பிக்கையாக ஆண்டவர் எனக்கு செய்வாரா அப்படின்னு கேள்விகள் கேட்கிற சூழ்நிலைகளிலும், நம்முடைய கீழ்ப்படியாமையின் சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை தொடர்ந்து நம்மில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவு இல்லை. God is actively and continuously loving us. Hallelujah. அவர் ஊக்கமாக தொடர்ந்து நம்மேல் அன்பு செலுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஆமென். அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவு இல்லை. இட் இஸ் பர்மனன்ட். டெம்பரரி லவ் கிடையாது. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா? பர்மனன்ட். அதாவது ஆணித்தரமான ஆழமான அன்பு. அந்த அன்பு நம்ம நல்லவங்களாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம நேசிக்கிறதா? இல்லை. ஆண்டவருடைய அன்பு எப்பொழுதும் நம்ம நேசிக்கிற அன்பாக இருக்கிறது. அந்த என்டியூரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் மற்றவங்களுக்காக சகித்து கொண்டு இருக்கிறது தான். டு சஃபர் சம்திங் பெயின்ஃபுல் அண்ட் அன்கம்ஃபர்டபுள், அதுக்கு பேர் தான் என்டியூரிங். அப்படின்னா
பொறுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, தேவன் நம்மை பொறுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோலாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறோம், ஆனாலும் தேவனுடைய அன்பு நம்மை பொறுத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்ம என்ன செய்யலாம்? தேங்க்ஸ்டா. காட்ஸ் லவ் இஸ் டாலரேட்டிங் அஸ். நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன், இதுக்கப்புறம் என்னால் தாழ முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நாம் செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் இல்லையா, எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை பொறுத்து நம்ம மேல் அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் நம்மில் நிலைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். And he's a God who bears with us and a God who puts up with us. நம்ம செய்கிற எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிற தேவன். இந்த அன்பு ஒரு விலையேற பெற்ற அன்பு. அது மட்டும் இல்லை, இட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் லவ். உண்மையுள்ள ஒரு அன்பு. இட் இஸ் அ லாயல் லவ். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கான், ஆனாலும் தேவன் என்னை எப்படி நேசிக்கிறாரா, இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி தான் நேசிக்கிறார். உலகத்திலே நம்ம தான் இருக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நம்முடைய நல்ல நேரங்களிலும் நம்முடைய கெட்ட நேரங்களிலும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஐயோ என் கெட்ட நேரம், அப்பா எனக்கு நேரம் நல்லா இருக்குது. இன் அவர் ஹைஸ் அண்ட் இன் அவர் லோஸ் அப்படின்னா, நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிற நாட்களையும் சரி, நான் சோர்ந்து போயிருக்கிற நாட்களிலும் சரி, தேவன் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சுகவீனங்கள், பலவீனங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய மன கலக்கங்களை நம்ம நினைக்கிறோம். என்ன தெரியுமா? தேவன் என்னை நேசிக்கிறாரா, எனக்கு ஏன் அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம தான் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோம், அவர் நேசிக்கிறாரா, என் மேல் மனதுருக்கமாக இருக்கிறாரா, இஸ் ஹி லவ்விங் டுவர்ட்ஸ் மீ, தென் வை ஷுட் திஸ் ஹேப்பன் டு மீ? நமக்கு அந்த கேள்விகள் வருது. ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலே, அது ஒரு பலவீனம், இட் இஸ் அன் அன்பிலீஃப், அது ஒரு அவநம்பிக்கை, அதன் மத்தியிலும் தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய அன்புக்கு அளவில்லை. இட் இஸ் கால்ட் தி அகப்பே லவ், தி அன்கண்டிஷனல் லவ். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 40:8 வாசிக்கலாம். ஏசாயா 40:8, புல்லும் பூவும் உதிர்ந்து போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நிலைத்து நிற்கும். Grass withers, flowers fade, but the word of the Lord will stand forever. மார்க் சுவிசேஷத்தில் 13:31 எப்படியா இருக்கிறது? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. காட்ஸ் வேர்ட் இஸ் இட்டர்னல். தேவனுடைய வார்த்தை அதற்கு முடிவில்லை. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. சோர்ந்து போய் ஒரு நாள் களைச்சு போய் பிரச்சனைகளோடு படுத்து, ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நாளை காலையில் விடியும் பொழுது இந்த பிரச்சனையை நான் எப்படி சகிப்பேன் என்று சொல்லி ஒரு நாள் ரொம்ப நைட்டில் நான் உருண்டு பரண்டு படுத்துகிட்டே இருந்தேன். சரியாகவே தூங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு படுத்தேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, நாளை காலையில் இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திப்பேன் எனக்கு தெரியல. காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். The Lord will sustain you. அந்த வார்த்தையை என் காதில் கேட்ட உடனே ஒரு மனசில் ஒரு பெரிய அமைதி உண்டாயிற்று, ஒரு பெரிய சமாதானம். கர்த்தர் இந்த பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை இஸ் பவர்ஃபுல். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதனால் காட்ஸ் வேர்ட் இஸ் என்டியூரிங் ஃபார் எவர். தேவனுடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது காரியம், மலாக்கி 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவராயிருக்கிறேன், ஆகினால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவன் மாறாதவராயிருக்கிறார், ஆகையினால தான் நாம் நிர்மூலமாகவில்லை. ஆண்டுகள் மாறி போகலாம். நாம் நினைப்போம் 2023 அப்பாடா எப்படியோ நான் கடந்து வந்து விட்டேன். இல்லை, கர்த்தர் மாறாதவராக இருந்தபடினாலே, அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே,
அவருடைய அன்பிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே 2023 கடைசி நேரத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆகையினாலே அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். 2023 போகும், ஆனால் 2024 வரும். ஒருவேளை 2024 போகும், 2025 வரும். ஃப்ரம் ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன்ஸ் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஏனென்றால் இந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். இந்த மாறாத தேவனை நான் நம்பி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிற விதங்களை பார்த்து அவரை நாம் நன்றி சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த புது வருடத்தின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல வருடமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். இந்த வருஷத்துக்குண்டான வாக்குத்தத்தம் எத்தனை பேர் நம்முடைய கேலண்டர் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? சில பேர் கேலண்டர் எடுக்காதவங்களுக்கு ஆங்கில கேலண்டர் மட்டும்தான் கொடுக்கப்படும். 12ஆம் அதிகாரம் 1 ஒரு 3 வசனங்களை வாசிமா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷத்துக்குண்டான நம்ம சபைக்குரிய வாக்குத்தத்தமானது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது வேற, தி இண்டிவிஜுவல் பிளெஸிங். ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லும்போது இது கார்ப்பரேட்டிவ் பிளெஸிங். உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் கணவருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சில பேர் சொல்ல வாய் வரல. அவருக்கா? என் மனைவிக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் மாமியாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் மாமனாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்கள், வாய்த்தரன்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதையே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அபரீதமாய் தங்கியிருப்பதாக. ஒருமுறை கூட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், புது வருஷ வாழ்த்துக்களை சொல்லுங்கள். புதிய வருஷம் பிறந்தது, புதிய நாளும் மலர்ந்தது, இயேசுவுக்காய் இன்னும் நான் வாழ்ந்திருப்பே. புதிய வருஷம் பிறந்தது, புதிய வாழ்வும் மலர்ந்தது, இயேசுவுக்காய் இன்னும் நான் வாழ்ந்திருப்பே. சென்ற வருஷம் முழுவதும் எபனேசரே, இந்த வருஷம் முழுமைக்கும் இம்மானுவேலே. சென்ற வருஷம் முழுவதும் எபனேசரே, இந்த வருஷம் முழுமைக்கும் இம்மானுவேலே. புதிய வருஷம் பிறந்தது, புதிய வாழ்வு மலர்ந்தது, இயேசுவுக்காய் இன்னும் நான் வாழ்ந்திருப்பே. புதிய வருஷம் பிறந்தது, புதிய வாழ்வு மலர்ந்தது, இயேசுவுக்காய் இன்னும் நான் வாழ்ந்திருப்பே. இந்த புது வருட ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டுமல்ல, நாம் பணி செய்கிற, படிக்கின்ற, வேலை செய்கின்ற, நாம் வாழ்கின்ற மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தில் ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கின்றேன். இப்போது ஓரிருவர் நீங்கள் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க, பாடல் பாட நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. நேயர் விருப்பம், உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஆண்டவருக்கு தெரிவிக்கலாம், வந்திருக்கிற மக்களுக்கு தெரிவிக்கலாம். ஒருவேளை இல்லை நான் பாட்டு பாடல, நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறவங்க சாட்சி சொல்லுங்கள். ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க. அன்பான வேண்டுகோள். காட் பிளஸ் யூ. கடவுளுடைய வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம்.
நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தின் பெயரால் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உமக்கு கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக எங்களை வைத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் தனிநபராகவும் குடும்பமாகவும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அமருவோம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் வாசி கேட்கலாம். யாராயில் ஒருத்தர் எழுந்திருந்து வாசிங்க. மைக்கு அவங்களுக்கு கொடுமா. எட்டிலிருந்து 14 வரை வாசி கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசம் என்ன? பரலோக தேசம், பரமதேசம். அல்லேலூயா. நாம் அனைவரும் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற குடிகளாய் இருக்கின்றோம். ஆனால் பரலோகவாசிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புது வருஷத்துக்குண்டான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளுக்குண்டான நற்செய்தி, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு ஆசீர்வதிக்கின்றார். 3ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் ஆதியாமத்தின் புஸ்தகம். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க. 12:3. எல்லாரும் பைபிள் தரங்க. நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவேன், கடவுளுடைய பந்தி வேற இருக்குது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் நாம் பலமுறை ஆபிரகாமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய இயற்பெயர் அபிராம். அபிராம் என்பது ஒரு தேசத்தின் தகப்பன். ஆபிரகாம் என்று ஆண்டவர் அவனுக்கு பெயர் சூட்டுகின்றார். பல இனக்குழுக்களின், பல சாதிகளின், பல குடிமக்களின் தகப்பனாக
ஆண்டவர் அவர் பெயரை மாற்றி அமைக்கின்றார். அல்லேலூயா. வேதாகமத்திலே அவ்விதமாக பெயரிடப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகின்றார், உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அவன் சொல்லுகின்றான், என் பெயர் யாக்கோப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இனி முதற்கொண்டு நீ யாக்கோப் என்ற பெயரிலே அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்ற பெயரிலே அழைக்கப்படுவாய். யாக்கோப் என்பதற்கு எத்தன் என்று அர்த்தமாம். இஸ்ரவேல் என்பதற்கு இளவரசர் என்று சொல்லி அர்த்தம். திரளான ராஜாக்கள் உன்னத்தில் உற்பவிப்பார்கள், நீர் இளவரசனாயிருப்பாய் என்று ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய சரிதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தொழிலதிபர் குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கென்று இல்லாததென்று ஒன்றுமில்லை. தேராக அவருடைய தகப்பனார், ஊர் அவருடைய தேசம், மெசொப்பொத்தேமியா அவருடைய விஸ்தாரமான எல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் என்ற சிற்றூரிலிருந்து அழைப்பு கொடுக்கின்றார். ஆரான் என்ற பகுதிக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஆரான் பகுதியிலே அவருடைய தகப்பனார் தேராக காலமாகின்றார். அவரோடு கூட அவருடைய அழகு மனைவியாகிய சாராளும் அவனுடைய சித்தப்பாவின் மகனாகிய லோத்தும் புறப்பட்டு வருகிறார்கள். அவளுக்கு திரளான ஜனங்கள் இருந்தார்கள், பல வசதிகள் இருந்தது. எலியேசர் ஆபிரகாமை குறித்து அறிமுகப்படுத்துகிறார் லாபானுடைய வீட்டில். என்ன அறிமுகப்படுத்துகிறார்? என் எஜமானாகிய ஆபிரகாமை ஆண்டவர் செல்வ சீமானாய் வைத்திருக்கின்றார். கை தூக்கி சொல்லுங்களேன், எத்தனை பேர் செல்வ சீமானா வரணும்னு ஆசைப்படுறீங்க? சீமாட்டியா வரணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. என் எஜமானை ஆண்டவர் செல்வ சீமானாய் ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள் என்று திரள் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே என் எஜமானுடைய குமாரனுக்கு உங்கள் வீட்டிலிருந்து, நாகோருடைய வீட்டிலிருந்து பெண் எடுக்கும்படியாக எங்கள் எஜமானாகிய ஆபிரகாம் வழிபட்ட ஆண்டவரின் பெயரால் நான் வந்திருக்கின்றேன். அன்மையானவர்களே, ஆபிரகாமுடைய குடும்பத்துடைய குலத்தொழில் அல்லது குடும்பத் தொழில் என்ன? சிலைகளை உருவாக்குவது, அவைகளை தொழில் செய்து பலருக்கு விற்பனை செய்வது, பல தேசங்களுக்கு, நாடுகளுக்கு. இன்றைக்கும் அநேக சிலைகள் செதுக்கப்படுகின்றன, செய்யப்படுகின்றன, நெய்யப்படுகின்றன. பல வண்ண அட்டைகளிலும் பல வண்ண கலர்களாலும் கடவுள்களை இன்றைக்கு வியாபாரமாக்குகிறார்கள். இறைவன் ஒருவனே கடவுள். அவருக்கு சமமாக இணையாக யாரையும் நாம் வணங்கக்கூடாது, தொழுகை செய்யக்கூடாது என்று அருமையான சட்டத்திட்டங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கின்றார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சட்டங்களை கொடுக்கின்றார், நியாய பிரமாணத்தை கொடுக்கின்றார். என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சொரூபத்தையாகிலும் உருவாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. சிலை வழிபாடுகளிலே மூழ்கியிருந்த, விக்கிரக ஆராதனைகளுக்கு அடிமையாயிருந்த ஒரு தனிநபரைத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். நம்ம எல்லாம் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தோம். தெய்வங்கள் அல்லாதவர்களை நாம் தெய்வங்களாக பாவித்து
கடவுள்கள் அல்லாதவர்களை நாம் கடவுள்களாக பாவித்து இன்றைக்கு வழிதவறி போன மக்களாக அநேகர், கண் சொருகி போன மக்களாக அநேகர் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் யெகோவா தெய்வம் ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் அவனுக்கு பெயர் சூட்டுகின்றார். அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். உங்களுக்கு அவர் பெயர் சூட்டுவார், மணிமுடி சூட்டுவார், வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுவார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பெயர் வச்ச எங்கள் அப்பா அம்மா நல்லவங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்த என் தெய்வம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சில குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்றைக்கு அதை தான் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகலாம். ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு விஸ்தாரமான குடும்பம், பரந்த குடும்பம், பெரிய குடும்பம், பல தொழில்கள் செய்து வந்த குடும்பம், பல பண புழுக்கத்தில் இருந்த குடும்பம். அத்தனையும் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் இவர் யார் என்று தெரியாது. இந்த யெகோவா தெய்வம் யார் என்று அவர் கேள்விப்படவில்லை, அறியப்படவில்லை. ஆனாலும் கூட அசரீரி வாக்கு, தேவ வாக்கு உதயமானது. ஆண்டவர் பேசினார், ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இனத்தையும் ஜனத்தையும் உன் ஊரையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே அனுப்ப போகிறார் என்று தெரியாது, என்ன நடக்கும் என்று தெரியாது. மனைவியை கூட்டி செல்கின்றார். வழியிலே நடக்கின்றது. அபிமெலேக் முறையிடுகின்றான். மனைவியை பார்த்து அந்த மனைவி ஆபிரகாம் சொல்லுகின்றான், இந்த அபிமெலேக்கிடத்தில் நீ என்னுடைய மனைவி என்று சொல்லாதே, அப்படி சொன்னால் என்னை கொன்று போட்டு விடுவார்கள், நான் உனக்கு சகோதரன் என்று சொல் என்று பொய் சொல்லி கொடுக்குறான் பொண்டாட்டிக்கு. சொல்லலாமா? அன்று இரவு ராத்திரியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தொடாதே என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து அபிமெலேக்கையும் அவருடைய வீட்டாரையும் குடும்பத்தாரையும் வாதிக்கின்றார். வாதை நோயினாலே இரவெல்லாம் வாதை நோய், அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அரசவையிலே கூட்டம் போட்டான், அனைவரையும் அழைக்கின்றான். ஏதோ நம்முடைய தேசத்திலே தவறு நடந்திருக்கிறது, எங்கே நடக்க தெரியவில்லை, கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை நடந்திருக்கு சொல்லிட்டு விசாரிப்பு நடக்கிறது. காவல்காரர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரித்த வேளையில் தெரியப்படுகிறது, ஆபிரகாம் அவனுடைய மனைவி அச்சப்பட்டு பயந்து நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்க பொய் சொல்ல வைத்தான் என்று கேள்விப்பட்டான். ஆபிரகாம் அழைக்கின்றான். அவனை பார்த்து சொல்லுகின்றான், ஏன் என்னிடத்திலே நீ ஏமாற்றினாய்? ஏன் உன் மனைவி என்று நீ எனக்கு சொல்லவில்லை? பிரியமானவர்களே, ஆனால் ஆபிரகாமோ அமைதியாக இருந்தார். அவனுக்கு வேண்டிய சீதனங்களை கொடுத்து, பொருட்களை கொடுத்து, காவலாட்களை அழைத்து, என் தேசம் எங்கும் நீ இல்லாதபடிக்கு இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு, உங்களுடைய ஆண்டவர் கொடிய வியாதினால் என்னை வாதிக்கின்றார், உன்னுடைய மனைவி நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவங்க குடும்பம் சேஃபாக இருக்க எத்தனை பேர் நம்புறீங்க? பாதிப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. சேதம் இல்லாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் அவருடைய பாதுகாவலனாயிருப்பார். இஸ்ரவேல் மக்களின் எல்லை கடவுளாக யெகோவா தெய்வம் இருந்தார். மலைகளின் அரசனாக எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருந்தார்கள். யோசுவா அறிக்கை செய்கின்றார். 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 14-15 வசனங்களில் அவன் அறிக்கை செய்கின்றான். எல்லைக்கு அப்புறத்திலே சேவித்து வந்த முற்பிதாக்கள் சேவித்து வந்த தேவர்களை நீ சேவிப்பீர்களா?
கர்த்தர் தெய்வமானால் அவரை சேவியுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. கைகளை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு முன்பாக யெகோவா தெய்வத்தை மட்டுமே சேவிக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான குலதெய்வ வழிபாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மற்ற தெய்வங்கள் வழிபாட்டை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி செய்யக்கூடாது என்றார். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஆபிரகாமை நேசிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பு ஆபிரகாமின் சந்ததியிலே வந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அவரை அபரிதமாய் உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கைத்தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சில காரணங்கள். முதல் காரணம், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. மேல் ஸ்டெப் போனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியில் காலை வைக்காத, 2வது படியில் 3வது படியில் காலை வச்சா கண்டிப்பாக வழுக்குவேன். கர்த்தாவே என் கால்கள் சறுக்கிறதுன்னு சொல்லும்போது அதனால சரி விழ முடியுமா? விழ முடியாது. ஆண்டவர் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தமுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. இரண்டாவதாக 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்லகேமுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் மேற்காகவும் கிழக்காகவும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஓகே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். ஆண்டவரை தொழுகை செய்கிற மனிதராக இருந்தார். சிவா குமார் ஒரு வார்த்தை வந்து சொன்னார், 2023 இந்த வருஷம் முழுவதும் 52 வாரமும் நான் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணல, இந்த ஆலயத்தில் வந்து நான் ஆண்டவரை தொழுது கொண்டு சொன்னார். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். ஈசாக்கு கூடாரம் போட்டார், ஆபிரகாம் கூடாரம் போட்டார். இவளெல்லாம் கூடாரவாசிகளாக இருந்து பரதேசிகளாக இருந்து சஞ்சரித்தார்கள். பரம தேசத்துக்காக தன் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அரண்மனையில் கட்டவில்லை, கோபுரங்களை கட்டவில்லை, கூடாரங்களை கட்டவில்லை. ஆண்டவர் அவர்கள் காண்பித்த பிரகாரமாகவே, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்த பிரகாரமாகவே நம்முடைய தேசம் இங்கே இல்லை, குடியிருப்பு இல்லை. ஆனபடினாலே ஆண்டவர் எங்கே நம்மை அனுப்புகிறாக எல்லாம் புறப்பட வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி போகிற இடமெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார்கள். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரத்தில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சமாரியா ஸ்திரீ பெண்ணு சொல்லுகின்றாள், யாக்கோப்பின் கிணற்றின் அருகே ஆண்டவருக்கும் சமாரியா பெண்ணுக்கும் கான்வர்சேஷன் நடக்கிறது. என்னுடைய முற்பிதாக்கள் கெர்சீம் மலையிலே ஆண்டவரை தொழுது கொண்டு வந்தார்கள், ஆனால் நீங்களோ வேறு இடத்தை சொல்லுகிறீர்கள். நீங்கள் யாக்கோப்பை பார்க்கிலும் பெரியவரோ? எஸ், அவர் யாக்கோப்பை பார்க்கிலும் பெரியவர். அவர் சொல்லுகின்றார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பயபக்தியோடு கூட அவரை தொழுது கொள்ளுங்கள்.
தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். இஸ்லாத்தை சேர்ந்த சகோதர சகோதரிமார்கள் 5 வேளை ஆண்டவரை தொழுகிறார்கள். யூத குலத்தை சேர்ந்த எபிரேய குல மக்கள் 5 வேளை ஆண்டவரை தொழுகிறார்கள். நாம் எத்தனை வேளை தொழுகை செய்கிறோம்? எத்தனை வேளை ஆண்டவரை ஆராதிக்கின்றோம்? எத்தனை வேளை ஜெபம் பண்ணுகின்றோம்? எத்தனை வேளை சாப்பிட்றோன்னு சொன்னால் தெரியும் பாஸ்டர். சில சமயத்தில் 4 வேளைகளும் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தொழுகை செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டான். அவன் மட்டும் இல்லை, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், பந்துக்கள், அவனுடைய உறவுகள் அனைத்தையும் ஆண்டவரை தொழுகை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு போதனை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் கீழ்ப்படிதல் வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் எப்போதும் நன்றி அறிதலோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளார்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு தொழுகை என்ற ஜெபம் என்ற பண்பு குணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே கர்த்தர் அவர் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார். 3ஆவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருக்கும் அவருடைய சித்தப்பா மகனாகிய யாரு லோத்துக்கும் பிரச்சனை. இருவரும் சமபூமியாகிய கானான் தேசத்தில் வந்து நிற்கின்றார்கள். யோபு லோத்தும் ஆபிரகாம் நின்று பார்க்கின்றார்கள். லோத்து கண்ட இடமெல்லாம் பார்க்கிறான். பச்சை பசேல் என்று இருக்கிற இடத்தை பார்த்த உடனே எனக்கு இந்த பகுதி தான் வேண்டும் என்று கேட்கின்றான். ஆபிரகாம் சொன்னா, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம். எத்தனை பேர் விட்டு கொடுக்குற மனசு இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் ஆகிலும் விட்டு கொடு, நீ கெட்டு போக மாட்ட. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. சொல்லுங்க, கெட்டு போகிறவர்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் விட்டு கொடுப்பாயானால் ஆண்டவர் விட்டு விட மாட்டார், கை விட்டு விட மாட்டார். சொல்லுங்க, ஏதாயிலும் ஒன்றை விட்டு கொடுத்தால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவதும் இல்லை. அல்லேலூயா. உன் வலது கரம் பிடித்து நான் உன்னை நடத்துவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. விட்டு கொடுக்க ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தபடினாலே கர்த்தர் பார்த்தார். அவனுக்காகவும் லோத்துக்காகவும் ஜெபம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். சேப்பலில் நானும் என் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சேப்பலின்னா போஸ்டிங்கில் கொடுத்துட்டாங்க. லெட்டர் வாங்கிறதுக்காக பிஎம் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆண்டவர் என் கூட பேசுகிறார். ஏதோ சம்பளத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீ பசுமையை நோக்கி ஓடுறியப்பா அப்படின்னு கேட்குறாரு. மனைவியும் அதே வார்த்தை சொல்கிறாங்க, ஏங்க நம்ம ஏதோ காணல் நீரை பார்த்து ஓடுற மாதிரி இருக்குதே, எனக்கு என்ன மனசில் சமாதானம் இல்லைங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் பேசினார். இன்றைக்கி ஆண்டவர் பேசணும் நான் கேட்காட்டால் இன்றைக்கு உங்களை நான் பார்த்துக்க முடியாது. ஆண்டுடைய அழைப்பு, ஆண்டுடைய சத்தம் என்னோடு கூட பேச ஆரம்பித்த போது நான் ஆண்டவர் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்னை அர்ப்பணிக்கிறேன். எளிமையான ஒரு ஆரம்பம், சின்ன கூடாரம் போட்டோம். மேலே மிஸ்டர் ஜோசப் அவருடைய வீட்டில் மேலே கூடாரம் போட்டோம். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு பலுகி பெருக வச்சிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் எதையெல்லாம் ஆண்டவருக்கு என்று விட்டு கொடுக்குறோமோ அதான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் நீங்கள் தகப்பனையாவது தாவையாவது சகோதரனையாவது விட்டுட்டா 100 நான் அவனுக்கு கொடுப்பேன்றாரு. சொல்லுங்கள், எத்தனை பேர் 100 பிளஸிங் வேணும்? எனக்கு 100% ஆசீர்வாதம் வேணும் சொல்கிறேங்க. எத்தனை பேர்?
விட்டு கொடுத்தா தாங்க. அல்லேலூயா. நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். பாருங்கள், எல்லோரும் கையிடுங்க, கையிடுங்க, கை மேலே தூக்குங்க, கையை பிடிங்க. யோசித்து பாருங்களேன், இப்படியே நீங்கள் பிடிச்சிருங்க, இந்த கையில் என்ன வருமா? இந்த கை விடுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொட்டும். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் கையை திறக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுப்ப நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு பிரியமானவர்களே, விட்டு கொடுக்கிற நல்ல மனசு நமக்கு தேவை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16லிருந்து 28 வாசிங்க. இந்த பகுதி வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வாசிக்கலாம். சகல பொருட்களையும், ஒரு சண்டை யுத்தத்துக்கு போய் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெத்தரலாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகி, எல்லாரும் பைபிளை தரங்க, பைபிள் வச்சுங்க. சாலோமின் ராஜாவா இருந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் எங்கே இருந்து வராதுங்க? வானத்தையும் பூமியையும் உடையவராய்க்கு உன்னதமான தேவனிடத்தில் ஆசீர்வாதம் வரணும். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார்? எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 இதே பகுதியை மறுபடியும் திரும்ப வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த பகுதியை அவர் மறுபடியும் சுட்டி காட்டுகின்றார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதற்கு அத்தாட்சியாக சொன்ன 7ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிங்க. மெல்கிசேதேக்கு கானானின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ஆபிரகாமுக்கு முதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். எல்லாரும் சொல்லுங்க, இவனுக்கு ஆபிரகாம். எத்தனை பேர் தசம்பாகம் கொடுக்கணும்னு மனசு இருக்குது? காசு பணம் கடவுள் இல்லாதவர் கிடையாது. அவர் ஏழை கிடையாது, பரதேசி கிடையாது. அவர் நம்மக்கிட்ட தான் வாங்கி அவர் பெரிய ஆள் ஆகணும்னு அவருக்கு எண்ணமும் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உன் விளைச்சலின் பொருளால் முதல் காணிக்கை கர்த்தருக்கு தருவாயாக, கொடுப்பாயாக. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் 10ல் 1 அவருக்கு சொந்தம். அந்த சொந்தத்தை நாம் திருடக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசமபாகங்களெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்திலே செலுத்துங்கள். பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால கொடுக்கலனா கடவுள் நம்மளை சபிச்சிருவார். கண்டிப்பாக சபிக்க மாட்டாருங்க, கண்டிப்பாக அவர் விட்டுற மாட்டாருங்க. ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். அல்லேலூயா. முதல் போட்டால் தான் முதல் எடுக்க முடியும். முதலே போடாமல் முதல் எடுக்க முடியுமா? முதலாளி ஆக முடியுமா? முடியாது. அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு முதலீடு என்ன? ஆண்டவர் கொடுக்கிற வருவாயிலிருந்து அவருக்கு நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கொடுக்கிறோம், கொடுக்கல, கொடுக்கிற மனசு எங்கே இருக்குதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் சட்டங்கள் கொடுக்கப்படாத நாட்கள், மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத நாட்கள்,
நியாயப்பிரமாணத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், இந்த யெகோவா தெய்வம் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், அதை நான் தருவேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற மனசு அவருக்கு இருந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சொல்லு, நல்ல மனம் வாழ்க. மனசு இருக்குதா? இந்த வருஷத்தில் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வராங்களோ டீ கொடுங்க, காஃபி கொடுங்க, பண்ணு கொடுங்க, பிஸ்கட், அநித்தியமான உலக பொருளை கொடுத்து ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. ஒன்றுமே கொடுக்காம எதுவுமே வராது. நாம் எதையாகிலும் கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவன் நேசித்தான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கொடுக்க மனதுள்ளவராயிருந்தார். ஆனபடினாலே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். சொன்னாரா? சொன்னாரா? சொன்னதை செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொன்னதை செய்கிற தெய்வம் நம்ம ஆண்டவர். வார்த்தை சொல்கிறது, அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதை வாயினால் அவர் சொன்னாரோ அதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றக்கூடியவராயிருப்பார். 14ஆம் அதிகாரம் 4-8 வரை வாசிட்டிங்க சொன்னால், அங்கே ஆபிரகாம் ஒரு விருந்தோம்பல் செய்கிற ஒரு நல்ல மனிதராக இருந்தார். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் விருந்தோம்பல் இருக்கு? எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரக்கூடாது, நாங்கள் போர்டு மாட்டி வச்சிருக்கிறோம். நாங்களும் யார் வீட்டுக்கு விருந்தாளியாக போக மாட்டோம். எங்களுக்குள் கொடுக்கலும் இருக்காது, வாங்கலும் இருக்காது. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். உப்பு கடலோ சவக்கடலோ உன்னில் ஜீவ தண்ணீர் இல்லையோ, சொல்லி பார்த்த லாபம் இல்லையோ. உப்பு கடலோ சவக்கடலோ உன்னில் ஜீவ தண்ணீர் இல்லையோ, எண்ணி பார்த்த லாபம் இல்லையோ. இஸ்ரவேல் பட்டணத்தில் சவக்கடல்னு ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் குளிக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க. அது மொத்தம் உப்பால் நிறைந்திருக்கிற கடல். அதில் யாரும் மூழ்க மாட்டாங்க. ஆனால் ஒரு புழு ஒரு பூச்சி கூட அங்கே உயிராக வாழாது. அப்போ அந்த கடல் ஆசீர்வாதமான கடலாக இருக்க முடியுமா? யாருமே வசிக்க முடியாத இடத்துல வசிக்க ஆகுமா? நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா, உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிப்பேன்றார். அல்லேலூயா. உன்னில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்றாரு. என் நிமித்தம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நான் சவக்கடலாக இருக்கக்கூடாது, உப்புக்கடலாக இருக்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் 4 நதிகளை வச்சார், பாயும் நதிகளை வச்சார். பைபிள் சொல்லுது 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 1வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றார், நதியோரங்கள் அண்டையில் நடப்பட்ட மரங்களை நடப்பட்ட சொல்லுங்க மரக்கன்றுகளைப் போல அவர்கள் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாயிருந்து கனி கொடுப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கேளுங்கள். யாருக்கிட்ட கேட்க சொல்றாரு? அவர்கிட்ட கேட்க சொல்றாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு தேவ தூதர்கள் என்று கூட பாராமல் அவர்களை அழைத்து கர்வாலின் மரத்தின் கீழாக கொஞ்ச நேரம் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இளைப்பாற செய்து ஆட்டை அடித்து அப்பத்தை சுட்டு மனைவியாகிய சாரிடத்தில் சொல்லி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கம்மா, அவங்களுக்கு சாப்பாடு நல்ல மனசு பாருங்க, நல்ல மனைவி பாருங்க. யாரோ வந்தாங்க, அவங்களுக்கு ஏன் சோறு போடணும், அவங்க ஏன் அப்பா சொல்றதுன்னு நினச்சிருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுப்பாரா? இந்த எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதைகிட்ட போயிட்டு, மகளே நீ எனக்கு சாப்பிட கொடு என்று சொன்ன விட சாரிபாத் விதை சொல்கிறாங்க, நான் சொல்லி பொறிக்கிட்டு வந்திருக்கிறேன்,
நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போயிடலான்னு இருக்கேன் ஐயா. பானையில் எண்ணெய் குறையவில்லை, மாவு குறையவில்லை. பஞ்ச காலம் திருமட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவங்க சுட்டு கொடுத்தது ஒரு அடை தான், ஒரு ரொட்டி தான், ஒரு அப்பந்தான். ஆனால் 3.5 வருஷம் பஞ்சம் நீங்கும்படியாய் ஆண்டவர்கள் அப்பத்தை ஆசீர்வதித்தார், தண்ணீரை ஆசீர்வதித்தார். பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவர்கள் பஞ்சம் போக செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம வீடு அநேகரை ஆதரிக்கிற இல்லமாக மாற வேண்டும். அல்லேலூயா. அன்னமிடுகிற இல்லமாக மாற வேண்டும். இந்த உலகத்திலே சர்வ மதங்களும் சொல்லக்கூடிய பெரிய புண்ணியம் எதிரானா எதை கொடுத்தாலும் மனசன் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தானத்திலே பிரதானம் அன்னதானம். பக்கத்தில் சொல்லுங்க, தானத்திலே பிரதானம். அதை மட்டும் நீ இல்லைன்னு சொல்லாத. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணலாம், நான் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்கிட்ட இருக்கிறது நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் குடும்பம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக நல்ல விருந்தோம்பல் பணியை செய்தார்கள். அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ரோமர் புஸ்தகம் வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு, எல்லாரும் பாருங்க, அங்கே சொன்ன ஆசீர்வாதத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபை மக்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்குதுன்னு நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஃப்ரிட்ஜ் இல்லையா? வரும். அல்லேலூயா. கட்டில் இல்லையா? வரும். வீடு இல்லையா? வரும். குழந்தை இல்லையா? ஆண்டவர் குழந்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எதெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லாதவளை அழைக்கிறவராய் இருக்கிற அவரை நம்பி விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கரு செத்ததாயிருந்தும், குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் அற்று போனதாயிருந்தும் 90 வயதிலும் ஆண்டவர் பிள்ளை பேறு பெறும்படியாக பெருக செய்தார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நல்ல குணலட்சணங்கள், நல்ல குணாதிசயங்கள், அவர் நல்ல குண அம்சங்களுடைய வாழ்க்கை இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள, இந்த ஆண்டிலே ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பது, உன்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. அதிலே அவர் மகிழ்கிறார். பிரியமானவர்களே, ஏசா தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் வந்து கெஞ்சுகிறான். என்ன சொல்லி கெஞ்சுறான் தெரியுமா? தகப்பனே, என் தம்பியாகிய யாக்கோபை நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட உங்கள்கிட்ட இல்லையா? என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்தில் ஏசா அழுது கேட்பது போல தன் தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் மன்றாடுகிறார். 32ஆம் அதிகாரம். யாக்கோபு அவ்விதமாகவே ஜெபம் பண்றார். என்னை ஆசீர்வதித்தால் ஒளி ஆண்டவரே நான் உன்னை விடமாட்டேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். 1 நாளாகும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தான் துக்கத்தோடே அவனை நான் பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள்.
எல்லாரும் சொல்லுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறீர்களோ, விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்பாராக. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வாராக. அன்பானவர்களே, ஆபிரகாமின் தேவன், இன்றைய வரை ஆண்டவருக்கு பெயர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கூப்பின் தேவன். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களுடைய நம்முடைய தேவனாயிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவரை ஆசீர்வதித்த தேவன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகின்றார். என்ன உடன்படிக்கை பண்ணுகின்றார்? நீ மணலை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் ஜனங்கள் இந்த மணலை போல திரளத்தனையாய் பெருகுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இந்த நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியார் பெருகுவார்கள் என்றார். குழந்தையே இல்லை, சந்ததியே இல்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண விரும்புகின்றார். வாங்க, கர்த்தருடைய பந்தியின் மூலமாக புது உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் சொன்னார், நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் பந்தியிலே சேருங்கள். இது என் இரத்தத்தில் நாள் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட அன்றைக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். 52 வாரங்களும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள. என்ன ஆசீர்வாதங்க? பிரியமானவர்களே, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. சரியா? இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்த போகிறார். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா இருக்கலாம். முன்னால வாங்க, தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். 6-7 வார்த்தைகளை சொன்ன, மறந்துடாதீங்க. கீழ்ப்படிந்தான். அப்புறம் ஜெபம் செய்தான், தொழுகை செய்தான், உபசரிக்கிறவனா இருந்தா, விட்டு கொடுக்கிறவராக இருந்தார். தசமபாகம் கொடுத்தாரு. சொல்லுங்க. விசுவாசமுள்ள ஒரு சகோதரராக இருந்தார். விசுவாசமுள்ள ஒரு தேவமனிதனாக இருந்தார். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க. கை தட்டி கை சொக்கல, என் விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஆண்டில் இந்த நாட்களில் நான் எங்கே இருந்தாலும் விசுவாசம் உள்ளவளாக இருப்பேன். எங்கே இருந்தாலும் என் படிப்பில், பணியில், வேலையில், டியூட்டியில் நான் விசுவாசமாக இருப்பேன். யாருக்கு? என்னை அழைத்து என் ஆண்டவருக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு கூட பந்தியிலே சேருவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது, அவருடைய பேரை பெருமைப்படுத்தினது போல, அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஏற்படுத்தினது போல, நம்மையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம் அது எனக்கு மட்டுமல்ல, என்னை சார்ந்திருக்கிற என் குடும்பத்தாருக்கும், இனத்தாருக்கும், என் சமூகத்துக்கும், இந்த தேசத்துக்கும் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்ல முடியுமா? சொல்லுகிற மக்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். கண்களை மூடி கர்த்தருக்குள் நாம் சந்தோஷப்படுவோம். கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்
இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவே புகழ்வேன் கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே புகழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த வருடங்கள் முழுவதும் எங்களை காத்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய வருடத்துக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிய கிருபையோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே வந்து நிற்கும்படி தேவன் பாராட்டின மகா பெரிய கிருபைகளுக்காக ஆண்டவரே இந்த இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இத்தனை நாட்களும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கிடைத்தது ஆண்டவரே. உம்முடைய தயவின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு நின்றோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பெரிய கிருபை ஆண்டவரே. அப்பா, எத்தனை பெரிய இரக்கம் ஆண்டவரே. ஒரு வருட காலங்களையும் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்தோம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை சுமந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர்கள் ஆண்டவரே, எத்தனையோ மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துக்குள்ளதாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கும் பொழுதும் எங்கள் தேவனுடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களை நடத்துவார், எங்கள் தேவன் எங்களை வழி நடத்துவார் என்கிற ஒரே விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையோடு கூட இந்த புதிய வருடத்துக்குள்ள கடந்து வருகிறோம்ப்பா. கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா பாதைகளையும் கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு இந்த வருடத்தில் பலன் தருவீராக. எங்களுக்கென்று குறித்த நன்மைகளை, எங்களுக்கென்று நீர் வைத்த பாதைகளை சரியாய் தெரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த பாதையில் நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இத்தனை வருடம் எங்களை தாங்கின தேவன் ஆண்டவரே, இத்தனை வருடம் எங்களை தப்புவித்த தேவன், இந்த வருடத்திலும் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துக்குள்ள புதிதான வாக்குத்தத்தங்களோடு, புதிதான கிருபைகளோடு, புதிதான இரக்கங்களோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. என் தேவனோடு கூட அநேக உடன்படிக்கைகளை செய்து இந்த வருடத்தில் உமக்கென்று அதிகமாய் சபைகளிலும் ஆண்டவரே உலகத்திலும் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய தூய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஏதாகிலும் சாதிக்க ஆண்டவரே, உமக்கென்று பெரிய காரியங்கள் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்கள் கைகளை பலப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுக்கு தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையையும் கர்த்தர் கொடுக்கும்படியும் கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த வருடத்தில் அநேகருக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. எங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் அனைத்து காரியங்களிலும் எங்கள் தேவனை நாங்கள் முன்மாதிரியை வைக்க ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தினால திருப்தி அடைந்தவர்களாய் கடந்து செல்லணும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துல நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஊழியரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்த கர்த்தர் கொடுத்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், இன்னும் வல்லமையின் மேல் வல்லமையை தந்து எங்களை சரியா இன்னும் கர்த்தரின் பாதையில் அதிகமாய் நடத்த ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சபையின் தரிசனங்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக சமூகத்துல தாழ்த்துறோம்ப்பா ஆண்டவரே. சபையாய் கூட உம்மை ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வருடம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய், ஒரு சமாதானமான வருடமாய், கர்த்தருடைய செய்கையை சரியாய் செய்து முடிக்கிற வருடமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வருகை இந்த வருடத்தில் இருக்குமானால் ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ளவர்களாகவும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை தகுதிப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மகிமைப்படுவீராக, காத்துக் கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் வர தடைப்பட்டதான கர்த்தருடைய ஒருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பு வார்த்தையேனோ மப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.